இன்னைக்கு எங்கள் வீட்டில் க்ளீனிங் வேலை இருந்தது. வீடை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்ததுனால டைம் போனதே எனக்கு தெரியல. இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாருமே பசி பசின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சமைக்கிறது அப்படின்னும் தெரியல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எந்த வெஜிடபிள்ஸுமே என்கிட்ட இல்லை. எல்லாமே தீர்ந்து போச்சு. எல்லாமே நான் போயிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் எனக்கு ஞாபகம் வந்தது. அதோட கூடயே அவங்க வந்து சோயா 65 பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் அதையும் பண்ணியிருக்கேன். வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் லன்ச் மெனு வந்து பிளான் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi friends, welcome to Haroma Home Cooking Channel. Haroma Home Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரிசி பருப்பு சாதத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து 2 ஆழாக்கு நான் இதில் அளந்து வச்சுருக்கேன். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் சிறுபருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் சாதம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படின்றதுனால கொஞ்சமாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஊற வச்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. மீல் மேக்கர் 65க்கு என்ன போடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 1/4 கப் அளவுக்கு வந்து சோள மாவு போடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், உப்பு தேவையான அளவு போடணும். அரிசி பருப்பு சாதத்துக்கு போய் 65 பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இது என்னோட குட்டீஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தொல்லை. அதனால நான் இதை செய்கிறேன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு அளந்து வச்சுருக்கேன். எப்பவுமே 65 பண்ணும்போது மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஈக்குவலாக போடணும். எதையாவது அதிகம் பண்ணியோ குறைச்சோ போட்டிங்கன்னா மொடன்னு ஆகிடும். அதனால் நான் அளந்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப்பு நம்ம போட்டுக்கலாம். 1/2 கப்பை நம்ம நிறுத்தி வச்சுக்கலாம், நமக்கு ஒரு அளவு தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த 1/2 கப்பை நான் எடுத்து வச்சிட போகிறேன். இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் மட்டன் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சக்தி மசாலா வந்து நல்லா இருக்குது, அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அப்படி அரைச்சா நல்லா டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அதை வந்து 1 ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் வந்து நான் அப்படியே விட்டுக்கிறேன், கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மீல் மேக்கரை நல்ல சுடு தண்ணியில் ஊற வைக்காதீங்க, நல்ல சில் தண்ணியிலேயே ஊற வைங்க. சில் தண்ணியில் ஊற வச்சுட்டு 4-5 முறை நல்லா வந்து அதை வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி ஒட்டை பிழிஞ்சு எடுத்துட்டு தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. பச்சை தண்ணியிலேயே ஒரு 1 ஹவர் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மூடி ஊற வச்சிடலாம். இப்போ நான் சோள மாவு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது அரிசி மாவு அதே அளவுக்கு 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். சோள மாவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவுக்கு தகுந்த அளவு கொஞ்சம் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருக்குது, நான் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மசாலா ஒன்று சின்னதாக ரெடி பண்ண போகிறோம். அதில் என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
இப்போ நம்ம மிளகு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதை நல்லா பவுடராக கொரகொரப்பாக பிடிச்சிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நான் குக்கரில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடிச்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 2 பிஞ்ச் வெந்தயம் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். 4.5 கப் அளவுக்கு நம்ம எதில் ஆளணுமோ அதுலேயே வச்சுருக்கேன். 4.5 கப்பு சுடு தண்ணி ஏன் ஊற்றணும் அப்படின்னா உங்களுக்கு சாதம் குழையாமையும் இருக்கும், சீக்கிரம் வெந்துடும், டேஸ்ட் வந்து முக்கியமாக மாறாது. அதனால தான் சுடு தண்ணியை நம்ம விடுறோம். இப்போ இது வதங்கிடுச்சு. நான் அரிசி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். தண்ணி இல்லாமல் வதக்கிடுங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. தண்ணியும் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால் நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி 3 விசில் போடலாம், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஏன்னா 65க்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா தான் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த எண்ணெயை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த பக்கம் நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நான் ஒன்று ஒன்றா போடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம பொரிக்கணும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி அதிகமாகிடுச்சு, அதனால் இது நான் பால்ஸ் மட்டும் பொரிச்சிட்டு கிரேவி உள்ளே வச்சுக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். நாளைக்கு வந்து காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் இதை எடுத்துட போகிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதை கொஞ்சம் கிரேவி வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இருக்க பால்ஸ் மட்டும் நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன். சவுண்டு கேட்குது அவங்களுக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போடலாம். இப்போ நான் அடுத்ததும் போட்டாச்சு. இப்போ வந்து சாதம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கலாம். ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குதான், அதனால் அவங்களுக்கு நான் சாதம் வச்சு கொடுக்க போகிறேன். இப்போ சாதம் வந்து நல்லா இருக்கு. இந்த சாதம் உதிரு உதிராக தான் இருக்கும். இதோட நீங்க ஊறுகாவும் வத்தலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு.
இப்போ ஊறுகாவோட நான் வைக்க போகிறேன். மாங்காய் ஊறுகாவோட நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும், கவுண்டர் டாப்பும் க்ளீன் பண்ணணும். இந்த பக்கம் வந்து மீல் மேக்கர் வந்து பொரிஞ்சிட்ருக்கு. இந்த வேலையை கொஞ்சம் முடிக்கணும். இப்போ நான் வந்து பசங்க வந்து பசிக்குது அப்படின்றாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் நான் முடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி மண்டே அப்படின்றதுனால நான் வீடெல்லாம் சுத்தமாக பெருக்கி துடைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடு பெருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒற்றையெல்லாம் தட்ட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி டைமில் நம்ம தட்டிட்டு தொடச்சி விட்டுட்டோன்னா வீடும் க்ளீனாக இருக்கும். இதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ டீப் க்ளீன் பண்ணும் பொழுது பண்ணிக்கலாம், ஆனால் ஒற்றையெல்லாம் லைட்டாக நம்ம தட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒற்றை தட்டிட்டேன், அதனால் வீடெல்லாம் நான் சுத்தமாக பெருக்க போகிறேன். இப்போ நிறைய பேர் வீட்டில் வீடு துடைக்கிறதுக்கு லிக்விட் வந்து காலி ஆகிடும். அந்த மாதிரி இப்போ எனக்கும் காலி ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டை துடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் விம் ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம். அதை நான் கம்மியாக கொஞ்சமாக கையில் விடுறேன். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஒரு மூடி அளவுக்கு வினிகர் விட போகிறேன். கொஞ்சம் டெட்டாயில் இருந்தாலும் விட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் விடலை. இப்போ நம்ம வீடு துடைக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சு வீடு துடைக்கலாம். நான் துடைச்சி முடிச்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது, நல்லா க்ளீனாக இருக்கும் வீடு. பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நான் துடைச்சிட்டேன். எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்கள். இப்போ நான் வாசல்லாம் கோலம்லாம் போட்டுட்டேன். இந்த சின்ன ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.